சென்னையில 25 கோடி ரூபாயில அழகுபடுத்தப்பட்ட மேம்பாலங்கள் பராமரிப்பே இல்லாம வீணா போன நிலையில புதிதாக அழகுபடுத்த மாநகராட்சி நிர்வாகம் கோடிக்கணக்கில் செலவிடுவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை மாநகராட்சியில 14 மேம்பாலங்கள் உட்பட மொத்தம் 234 பாலங்கள், சுரங்கப்பாதைகள் உள்ளது. இதுல சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழே மேம்பாலங்களை அழகுபடுத்துவதும் பணியை மாநகராட்சி செய்து வருது. அதன்படி மேம்பாலங்களுடைய கீழ்ப்பகுதியில செயற்கை நீரூற்று மற்றும் வண்ண விளக்குகள், கண்கவரும் ஓவியங்கள், பூச்செடிகள்னு சுவர் பூங்கா அமைத்து அழகுபடுத்தும் பணி நடந்தது. 12 மேம்பாலங்கள்ல அழகுபடுத்தப்பட்டதற்கு மொத்தம் 25 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு. மாநகராட்சி சார்பில் பல்வேறு மேம்பாலங்கள், சாலை சிக்னல்களை அழகுபடுத்துவதற்காக செயற்கை நீரூற்றுகள், சுவர் பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் அழகோட காணப்பட்ட நிலையில ஒரு சில மாதங்கள் மட்டுமே பராமரிக்கப்பட்டு வண்ண விளக்குகள் ஒளிரூட்டப்பட்டது. நாளடைவில் செயற்கை நீரூற்றுகளும் செயல்பாடில்லாம முடங்கியது. பணத்தை செலவு பண்றதுல அக்கறை காட்டிய மாநகராட்சி அதை முறையா பராமரிக்க சிறிது கூட கவனம் செலுத்தலன்னு குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால விளக்குகள் பழுதானதோட மட்டுமில்லாம செடிகளும் கருகி போய் அழகுடன் காணப்பட்ட மேம்பாலங்கள் தற்போது அலங்கோலமா மாறிடுச்சு. இந்த நிலையில ராயப்பேட்டை பீட்டர் சாலை மேம்பாலத்தின் கீழே 3 கோடி ரூபாய் மதிப்புல நடைபயிற்சி பாதை, வண்ண விளக்குகள், பூச்செடிகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. ஏற்கனவே புனரமைக்கப்பட்ட திருமங்கலம், எழும்பூர் மேம்பாலங்கள் பராமரிப்பே இல்லாம மோசமான நிலையில இந்த மேம்பாலத்துக்கும் பணத்தை செலவிட்டு மாநகராட்சி நிதியை வீணடிப்பதான கேள்வியும் எழுந்திருக்கு.